பேய் இருக்கா இல்லையா? மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இது சயின்ஸாவும் ரொம்ப ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு உலகத்துல இருக்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? உலகத்தில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள் பேயாகட்டும் கடவுளாகட்டும் வைப்ரேஷனுக்குள்ளே தான் கொண்டு வராங்க. இன்னும் வரைக்கும் வந்து ஃபேமஸான யூனிவர்சிட்டி சர்ன் ஆகட்டும், இது ஹார்வர்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு டிவிஷன் இருக்குது. இந்த டிவிஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம வந்து தன்மைக்குள்ளே வரல. அதாவது மக்களாக நம்ம வந்து தன்மைக்குள்ளே வரல. இந்த பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்புக்கு மீறி ஒரு நடவடிக்கைகள் நடக்குது. அதாவது உங்களால புக்கை தள்ள முடியும். எதனாலன்னா உங்க உடம்புல ஒரு செதை இருக்கு, அதுக்கு எலும்பு இருக்கு, அதுல ரத்தம் ஓடுது. அந்த ரத்தத்தோட மேட்டர்ஸ் வந்து இன்னொரு அதே மாதிரி இன்னொரு ஆட்டம் மாலிகுல்ஸ் கலந்த ஒரு சம்பவத்தை வந்து உங்களால தொட முடியுது. இதுதான் ஆப்ஜெக்டிவ். ஆனா இதே ஒரு பேய் வந்து ஒரு தானா ஒரு பொருள் தள்ளும் போது, யாருமே இல்லாம ஒரு பொருள் கீழே விழும்போது, அப்ப அங்க ஏதோ ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் இதோட மிக்ஸ் ஆகுதுல்ல, ஸோ அதுதான் பேயின்றாங்க. ஸோ இந்த பேய்ங்கிற கதை இல்லை இந்த பேய்ங்கிற சொல்லாடல், இந்த டெவிலுங்கிற சொல்லாடல் எப்போ உருவாச்சு? இது பேய், டெவில், டீமன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து புராண கதைகள்ல இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்குது. ஆதாம் ஏவாள் கதைகள்ல இருந்து. சைத்தானு தான் வந்து கிட்டத்தட்ட நம்ம பேயின்றோம். சைத்தானோட சீடர்களை பேயின்றாங்க. இதெல்லாம் வந்து எல்லா ஒரு பழங்காலத்து வாழ்வியல் முறையோட சேர்ந்து இருக்கு. உண்மைக்கும் பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சட்டத்திட்டங்களை இது பண்ணுது. இந்த சட்டம் கடவுளால கொடுத்துருக்கு. அதனால வந்து இதை நீ மதிக்கலன்னா பேய்கிட்ட போயிடுவ, நரகத்துக்கு போயிடுவேன்னு தான் வந்து இந்த சொல்லுது. அப்போ இங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு பயம் இருக்கு. ஆனா மதத்தை தாண்டி, கலாச்சாரத்தை தாண்டி, இது எல்லாத்தையும் தாண்டி யதார்த்தமா ஒரு எனர்ஜி லெவல்ன்றது தான் எல்லாருமே வந்து புரிய வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி அது என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு மட்டுமே பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தா அது உங்களுக்கு பாசிட்டிவ். இப்போ ஒரு மந்திரவாதிக்கு பேய் தான் பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா அதை செயல் வந்து கெட்ட செயல். அது வந்து தர்மத்தோட இது அடிப்படையா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒருத்தரை கீழ் தள்ளி விடுறது வந்து அதர்மனா, அதை செய்யறதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா, அதை யார் என்ஜாய் பண்றோம் அவனுக்கு அது பாசிட்டிவ் சக்தி தானே.